நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல உங்க ஆண்ட்ராய்டு போனுக்கான ஒரு அருமையான டிப்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப் ஸ்டிக்கருக்காக பிரத்யேகமான ஒரு டூல் அறிமுகப்படுத்தினாங்க. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்களும் பயன்படுத்திருப்பீங்க. இப்ப அதுக்கு போட்டியா டெலகிராமும் அதுக்குன்னு சொல்லிட்டு, அதாவது ஸ்டிக்கருக்குன்னு சொல்லிட்டு பிரத்யேகமான ஒரு டூலை அறிமுகப்படுத்திருக்காங்க. சோ அந்த டூலை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்து தொடர்ச்சியா நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த போது நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப்ல நீங்க சொந்தமா ஸ்டிக்கரை கிரியேட் பண்ணணும்னா அதுல அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப கம்மி. ஆனா நீங்க டெலகிராம்ல நீங்க சொந்தமா ஸ்டிக்கரை கிரியேட் பண்ணும்போது எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். உங்களுக்காக இந்த வீடியோ. டெலகிராம முதல்ல அப்டேட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். டெலகிராம அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். சொந்தமா ஸ்டிக்கரை கிரியேட் பண்ணா ஒரு கான்டாக்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கான்டாக்டை ஓபன் பண்ணிட்டேன். லெஃப்ட் சைடுல பாருங்க இமோஜி இருக்கும், அதை நான் டச் பண்றேன். டச் பண்ண உடனே பாருங்க ஸ்டிக்கர்ஸ்னு ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டுக்குள்ள ஒரு பிளஸ் பட்டன் இருக்கும், அதை நீங்க தட்டுங்க. நீங்க உங்க போனோட கேமராவை பயன்படுத்தலாம், இல்லனா உங்க போனோட கேலரியில் இருக்கிற போட்டோவை நீங்க சூஸ் பண்ணலாம். என்னோட போனோட கேலரியில இருந்து ஒரு போட்டோ எடுத்துட்டேன். பாருங்க போட்டோக்கு வெளிப்புறமா பாருங்க செலக்ட் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா. இப்ப பாருங்க கட் அவுட் அண்ட் ஆப்ஜெக்ட், அதை நம்ம டச் பண்ணுவோம். பாருங்க இந்த மொத்த போட்டோல இருந்து என்னோட போட்டோ மட்டும் தனியா எடுக்க பாருங்க. சோ தனியா என்னோட போட்டோ மட்டும் எடுக்கணும்னா அந்த பகுதியை மட்டும் டச் பண்ணணும். டேப் ஆன் த ஆப்ஜெக்ட். பாருங்க வாவ், செமையா கட் பண்ணிருச்சு பாருங்க. பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிருச்சு பாருங்க. ரிமூவ் பண்ண பாருங்க அன்டூன் இருக்கு. நல்லா வரலன்னா அன்டு கொடுத்துருங்க. இல்லனா பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு, அங்கங்க மட்டும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குன்னா எரேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இல்ல பழையபடி நீங்க கொண்டு வரணும்னா ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆட் அவுட்லைன் கொடுக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கீழே பாருங்க ஒரு 3 டூல் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்க யூஸ் பண்ணலாம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டம் ரைட்ல பாருங்க ரைட் மார்க் இருக்கா, அதை நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ண உடனே பாருங்க இதுல சென்ட் ஸ்டிக்கர்னு வரும். ஆட் டு ஃபேவரட்ல நீங்க போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆட் டு ஸ்டிக்கர் செட், அதாவது ஒரு செட்டா நீங்க வந்து உங்களுடைய அந்த கஸ்டமைஸ் ஸ்டிக்கரை வந்து செட்டா வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சூஸ் இமோஜி தட் மேட்ச் யுவர் ஸ்டிக்கர். பாருங்க இதுல பாருங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 7 இமோஜி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல பாருங்க டிராப் டவுன் ஆரோ இருக்கு பாருங்களா, அதை நான் டச் பண்றேன். டச் பண்ணா இங்க எக்கச்சக்கமான இமோஜி கொடுத்திருக்காங்க. அந்த போட்டோக்கு ஏத்த மாதிரி ஒரு இமோஜியை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் சென்ட் ஸ்டிக்கர், பாத்தீங்களா சென்ட் ஆயிடுச்சா. இப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டிக்கரை நீங்க ரெடி பண்ணி யாருக்கு வேணாலும் சென்ட் பண்ணலாம். செமல ட்ரை பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. சோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, பிடிச்சதை தட்டி விட்டுருங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. சோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.